இந்த முளைப்பாரி போட்டிருக்க டைம்ல அந்த பெண் கைப்பட வளர்த்து வெளியே கொண்டு வரும்போது ஒரு பயிரை ஒரு பெண் பக்குவமா வளர்த்துருக்கிறா. இவ்வளவு தூரம் கண்ணும் கருத்துமா பார்த்து வளர்த்து எடுத்துட்டு வந்திருக்கான். இவன் நம்ம குடும்பத்துக்கு தகுந்தவன் சொல்லி அவங்க ஏத்துக்கிறாங்க. இப்போ உங்க வீட்டுல இருக்கிற வைப்ரேஷன், வீட்டில் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வைப்ரேஷன் இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தான் வைப்ரேஷன் இருக்கும். ஒரு பூஜை ரூம் நீங்கள் எப்படி வச்சிருக்கீங்க, ஒரு வீட்டுக்குள்ள வரவே உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸை பார்த்தாலே சொல்லிடுவான் இந்த வீட்டில் பெண் கரெக்டாக இருக்கா. கொடுக்குறோம் அந்த வீட்டில் எவ்வளோ வைப்ரேஷன் இருக்கிறத பொறுத்து தான் வளரும். அப்போ அந்த முளைப்பாரி வளர்ந்து வந்து சுணங்கி விழுகுது இல்லை அழுகுதுன்னா உன் வீட்டில் கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதே அந்த முளைப்பாரி நல்லா செல்வ செழிப்பாக வளர்ந்து வருதுன்னா இந்த வீட்டில் இருக்க பெண் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறா, வெள்ளி செவ்வாய் வீட்டை கழுவி சுத்தமாக வச்சிருக்கிறா, பூஜை போடுறான்றதுக்கு ஐதீகம். ஆனாலும் உங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியத்தை விடாமல் நீங்கள் கைப்பற்றி எடுத்துகிட்டு வந்துடணும். ஏன்னா பெண்ணுக்கு முக்கியம் பாரம்பரியம், ஆண்களுக்கு முக்கியம் புருஷஸ்தனம். முளைப்பாரிப்பட்ட பெண்களும் சரி குழந்தைங்களும் சரி அந்த முளைப்பாரி எடுத்துக்கிட்டு அம்பாவை அழைச்சிட்டு ஓடைக்கோ ஆற்றுக்கோ கிணத்துக்கோ வந்துடுவாங்க. அந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் ஒரு பாடல், அது வந்து ஒத்தையடி தாளத்தில் தான் படிப்பாங்க, ஒத்த தப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஒத்த தப்பு அடித்து அடி வாடாம வதங்காம வளர்த்த நடி காளி அடி வளர்த்த நடி மாறி இப்போ வைகையாத்து தண்ணியில போடியடி மாறி. ஏன் இதுக்கு இந்த மாதிரி சோகமாக சொல்கிறோன்னா, அந்த தெய்வம் நம்மளோட வந்தால் நம்மளோட இருந்தால் நம்மளோட ஒன்றா இருந்துட்டு இப்போ அவளை நம்ம பிரிய போகிறோன்ற சோகத்தை காட்டுறோம். இது 7 விதமாக அந்த பாட்டு வரும். 7 விதமான ஆறுகளையும் சொல்லுவாங்க. வைகையாறு, புடவனாறு, அடுத்து கிணறு எல்லாத்தையுமே சொல்லி நாங்கள் குறிப்பிடுவோம். நீ எவ்வளோ செல்வ செழிப்பா நீ வளர்ந்து வந்தியோ இதே செல்வ செழிப்பா என் குடும்பத்தையும் வச்சிரு, என் சந்ததிகளை வச்சிரு, என் வாழும் தலைமுறைகளையும் நீ வச்சிருன்னு சொல்லி கும்பிட்டுட்டு அழகா 2 பயிரை பிடுங்கி கொண்டையில வச்சுட்டு மீத மென்மேலும் இந்த முளைப்பாரி போடுறவங்களோட குடும்பமும் முளைப்பாரி போட்ட வம்சமும் முளைப்பாரி போட்ட ஊரும் செல்வ செழிப்பா இருக்கணும்னு சொல்லி அனைவரும் உங்க வீட்டில் முளைப்பாரி போடுங்கன்னு சொல்லியே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இனிமேல் முளைப்பாரி போடுறதுக்கு ஆள் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா உங்க கையால போடுற முளைப்பாரிக்கு தான் மதிப்பு அதிகம். நீங்களும் பலன் பெறலாம், உங்க ஊரும் பலன் பெறலாம். உங்க சொல்லக்கூடாது அப்படி தூக்கி நானும் செஞ்சேன் நானும் போட்டேன்னு போடவே கூடாது. அந்த பயிரை நீ எப்படி பரப்பும் போது ஒத்த ஒத்த பயிரா பரப்பினீங்களோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு போடணும். அப்படி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. அப்படி கிணத்துலையோ இதுலையோ பண்ண வந்தா அந்த பயிரை வளர்ந்த கையினால எந்த காரியம் தொட்டாலும் துவங்கும். பயிரிட்ட கைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு.